ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு பீட்ரூட் பொரியல் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். பீட்ரூட் பொரியல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே என்னோடய மெத்தடை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நம்ம பீட்ரூட்டை முழுசாக வேக வச்சுக்க போகிறோம். பீட்ரூட்டோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சின்னதும் பெருசுமா ஒரு 5 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க. சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் 5-6 எடுத்துக்கோங்க. இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து வெந்திருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த காயோட தன்மையை பொறுத்து இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். ஒருவேளை வேகலை அப்படின்னா ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. இது லைட்டாக ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் இதை வந்து தோலை ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா சாஃப்ட் ஆயிரும். தோல் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். தோலை உரிச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக நறுக்குனது, காஞ்ச மிளகா. இங்கே காஞ்ச மிளகாவில் நான் மேக்ஸிமம் விதைகளை வந்து எடுத்துட்டேன். எப்போயுமே பொரியல் செய்யும்போது அதில் காஞ்ச மிளகா விதைகள் சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம கிள்ளி போடும்போது அது செதறி அந்த காயோடெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். நம்ம சாப்பிடும்போது அந்த காயோட அந்த விதைகள் வரும். அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் சட்னி இந்த மாதிரி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் வச்சுருக்கேன். இது வந்து தேங்காயும் சீரகமும் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை நார்மலாக நம்ம பொரியல் செய்கிற மாதிரி ஒன்றா போட்டு வதக்கிடலாம். பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஜீரகம் அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறமும் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸியான ஒரு டேயில் சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கதாய்.